ஸோ இந்த ஜூலை மந்த்து மட்டும் பார்த்திங்கன்னா வைங்களேன், ஜூலை மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் சிஐடி ஆயிடுவாங்க. எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரமாக வருவாங்க, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் எங்கேயோ விளையாட போயிருப்போம். ஸோ மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போய் அங்கங்கே போய் அப்படி சுற்றிட்டுலாம் வந்துட்டு லேட்டாக வர்றோமா. ஸோ இந்த சீசனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நகைப்பழம் பிடுங்க தான் போவாங்க. ஓகே, போய் இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஒரு சில மரம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். தான் நல்லா பெரிய பெரிய பழம் வேணும் அப்படின்னா நல்லா மரம் ஹைட்டாக இருக்கும், ரொம்ப பழைய மரமாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நல்ல பழம் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வந்து அந்த பெரிய மரத்தை தான் பார்த்து போய் பொறிப்பாங்க. அப்போது வந்து வீட்டுக்கு வந்தோடனே பேரண்ட்ஸ் கேட்பாங்க எங்கே போயிருந்தாங்க இதுன்னு ஏதாவது போய் சொல்லுவோமா. ஒரே ஏதாவது நாக்கு நீட்ட சொல்லுவாங்க. நாக்கு நீட்டினா நாக்கு ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்கும். அவ்வளோதான், கண்டுபிடிச்சிருவாங்க நீ மரம் ஏற போயிருக்கேன்னு சொல்லி. ஏன்னா நம்ம மரம் ஏறி நம்ம பிடுங்குறோம் இல்லையா. ஸோ நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு வரோமோ என்னமோ அது தெரியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, மரத்தில் ஏறுறோம் அப்படின்னு தான். ஸோ அவங்க என்னென்னா நம்ம மரம் ஏறி மரத்துலேருந்து விழுந்துட்டோம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க பார்ப்பாங்க. நம்ம வந்து என்னடா நம்மளை பிடிச்சி எப்பயும் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மந்தில் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாமே சிஐடி ஆயிடுவாங்க. நம்ம ஒரே கேள்வி தான், வாயத்துறை அப்படின்னா போதும், வாயத்துறை ப்ளூ கலர், அவ்வளோதான் மாட்டிடுவான். இன்றைக்கி போய் இது பிடுங்க போயிருக்கியா அப்படின்னு சொல்லி அடி விடுவோம் சடன்னு. ஸோ ஜூலை மந்த்து இப்படி தான் போகுங்க. மற்ற நாள் மற்ற டைமெல்லாம் அவ்வளோக்கு வந்து இது இருக்காது. ஆனால் இந்த நாவல் பழத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான மரமெல்லாம் ஏறி சாகசமெல்லாம் செஞ்சு 2-3 பேர் எப்படி இருந்தாலும் இந்த சீசன் முடிகிறக்குள்ளே ஒரு ஊரில் எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்காவது கை கால் ஏதாவது அடிபட்டுரும். இதை பாருங்க, இப்படி இருக்கும் மரம். இது நாக மரம் தான். இதுலேயும் பாருங்கள் இருக்குது. இதில் வந்து ரொம்ப சின்ன காய். ஸோ இதை வந்து யாருமே பிடுங்க மாட்டாங்க. ஏன்னா கொட்டையே பெருசாக இருக்கும், அதில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் அது பழம் இருக்கும். ஸோ அதனால் இதை யாரும் பிடுங்க மாட்டோம். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிரான்ச்சோடு நிற்கிது பாருங்கள். அந்த மரம் பாருங்கள் மொட்டையாயிருச்சு. இதுவும் சின்ன காய்.